கல்யாண சாப்பாடு அந்த காலமும் இந்த காலமும் வாங்க பார்க்கலாம். இந்த காலத்தில் ஒரு மண்டபத்தை பார்த்தா செம்ம கிராண்டாக இருக்கும். உள்ளே நம்ம என்ட்ரி ஆனவுடனே வெல்கம் கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு பன்னீரை தெளித்து சந்தனத்தை கொடுத்து வரவேற்று உள்ளே போகிறோம். உள்ளே போய் காலடி எடுத்து வச்சோன்னா ஜில்லுன்னு ஒரு ஏசி. அதுக்கப்புறம் சீட்டில் போய் நம்ம உட்காரலான்னு பார்த்தா காது அடைக்கிற மாதிரி இருக்கும். என்னடா காது அடைக்குதுன்னு பார்த்தா டிஜே ஃபுல் வால்யூமில். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் மனுஷங்கிட்ட பேசலான்னு பார்த்தா இங்கே ஈகோ ப்ராப்ளம் இருக்குல்ல, ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம், ஸ்டேஜில் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்து நின்னா லைன் 1 கிலோமீட்டர் கியூ இருக்கும். சரி ஓகேன்னு மாப்பிள்ளை பெண்ணை நெருங்குற நேரத்தில் தான் நம்ம லெஃப்ட்டில் இருக்கிறோன்னா ரைட் சைட்லேருந்து ஒரு கூட்டம் திடீர்னு வந்துருப்போம். ஒரு வழியாக மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்து முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு போனால் இந்த காலத்து மண்டபத்தில் தான் ஒளிச்சு வச்சுருக்காங்களே சாப்பாடு அறைய. ஒன்று அண்டர் கிரவுண்டில் இருக்கணும், இல்லைனா ஒரு 3வது மாடி 4வது மாடியில் இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போய் நிற்கிற நேரத்தில் தான் ரைட் சைடில் பார்த்தா நம்ம வடக்கு நண்பர்கள் போட்ட ஒரே சேட் ஐட்டம்ஸாக இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தா நம்ம ஊருக்காரங்க அது பஞ்சு மிட்டாய், பாப்கார்னு, ஸ்வீட்டு, ஸ்நாக்கு, இது மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் ரெடியாக இருக்கும். சரி நம்மளுக்கு பந்தியை பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை வந்து பார்ப்போன்ட்டு உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு பந்தியில் இலையை போட்டு உட்காந்தோடனே நம்மளுக்கு நிறைய ஆல்ரெடியே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருப்பாங்க. அடுக்கி வச்சுருக்கும் போது அதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து சுவைக்கலான்னு பார்த்துட்டு ஸ்வீட் எடுத்தால் அது என்ன ஸ்வீட்னே தெரியாது, வெறும் பாகு மட்டும், சக்கரை பாகு மட்டும் தெரியும். சரி வேண்டாப்பா வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பலா பிரியாணின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஒன்று பலாவை தனியாக வை, இல்லை பிரியாணியை தனியாக வை, ரெண்டும் சேர்த்து வச்சு நல்லையாச்சும் வை. இதெல்லாம் சரி இல்லாமல் அதை சாப்பிட்றதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் ஆயிரும். சரி பரோட்டா வச்சுருப்பான். இது என்ன பரோட்டாப்பான்னு கேட்டால் மதுரை பொரிச்ச பரோட்டா. நம்ம சரி பரோட்டாவும் சால்னா ஊற்றி ஒரு அடி அடிக்கலான்னு பார்த்தா நல்லா பிச்சு போட்டு அடித்தா அதை பிக்க முடியாது, ஏன்னா அது வந்து அடை மாதிரி இருக்குது. சரி அதையும் வச்சிடும். நம்மளுக்கு தேவை சாப்பாடு, இதையே சாப்பிடுவோன்னு பார்த்தா சாம்பார் சாதம் வச்சுருவான். சாம்பார் சாதத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒயிட் ரைஸை போட்டு சாம்பார் ஊற்றுப்பான்னு கேட்டால் சாம்பாரே கிடையாதுன்னா அதுக்கு பதிலாக தான் உங்களுக்கு சாம்பார் சாதம் வச்சுருக்கேன்றான். அது இது என்னடா கொடுமையாக இருக்குன்னு சரி வத்த குழம்பு ஊற்றுன்னு பார்த்தா அது வத்த குழம்பா இல்லை புளி குழம்பான்னு தெரியாது. சரி அடுத்தது என்னடா இருக்குன்னா மோர். அது மோர் இல்லைங்க, வெறும் நீர். அப்படி தான் இருக்குது. தண்ணியில் மோரை ஊற்றுனாங்களா இல்லை மோரில் தண்ணி ஊற்றுனாங்கன்னு தெரியல. இப்படி தான் இருக்குது இன்றைய திருமணம். ஆனால் அந்த காலத்து திருமணம் பார்த்திங்கன்னா நம்ம மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே மண்டபம் என்னமோ சின்னதாக தான் இருக்கும். மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவோ இல்லை பெண் வீட்டாரோட அப்பா அம்மாவோ நம்மளை கும்பிட்டு வரவேற்று என்ன தனியாக வந்திருக்கீங்க, உங்கள் வீட்டில் மனைவி கூட்டிகிட்டு வரலையா, அம்மா அப்பாவோட வரலையான்னு கேட்பாங்க. சீட்டில் போய் உட்கார்ந்த உடனே அங்கே இன்னிசை, அதாவது அழகான ஒரு கச்சேரி, பாட்டு கச்சேரி போயிட்டுருக்கோம். அங்கே பாடல் எல்லாம் கேட்டு மகிழ்ந்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்ககிட்ட நானும் தனியாக தான் வந்திருக்கேன், வாங்க ஒன்றாவே போகலான்ட்டு 2 பேரும் ஒன்றா போகிறதும், ஸ்டேஜில் நின்று மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட நம்ம வாங்கிட்டு வந்த பரிசு பொருளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போனால் அழகாக இலை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இலையில் கூட்டு, பொரியல், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாதத்தை போடுவாங்க. அந்த சாப்பாட்டில் நல்ல கத்திரிக்காய், முருங்கைக்காய் இருக்க சாம்பாரை ஊற்றி குழச்சி ஒரு அடி அடிச்சுட்டு வத்த குழம்பு வாங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் சாம்பார் வாங்கிட்டு மோரை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதும் இருக்குது. இன்னொன்று சாம்பார் ரசத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுறது இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு வந்து மைசூர் பாக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. அது டேபிளுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், கல் மாதிரி. ஆனால் இருந்தாலும் நம்மளோட அம்மா அப்பா போயிருந்தாங்கன்னா நம்மளுக்காக பையன் வரலேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த கர்ச்சீஃபில் அழகாக மடித்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு திருமணத்துக்கு முக்கியமே உணவு தான். அந்த உணவை நம்ம எவ்வளோ போடுறோம், இத்தனை 150 வெரைட்டி 200 வெரைட்டின்னு போடுறதுக்கு பதிலாக 4 வெரைட்டி போட்டால் நல்லா போட்டால் போதும். வந்தவங்க வந்து உணவை வந்து அருந்திட்டு மணமக்களை வாழ்த்திட்டு போகணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு திருமணம் நடத்துகிறீங்களா, சாப்பாடு போட போகிறீங்களா, என்ன சாப்பாடு போட போகிறீங்கன்னு நம்ம கமெண்ட்